simulation and line balancing. So simulationன்றது வந்து ஆம், எப்படின்னா வந்து இப்போ கார் டிரைவிங் நம்ம ரோட்ல கத்துக்காம ஓகே அந்த சைமுலேட்டர்ஸ்ல கத்துட்டோம் அப்படின்னா ரியல் ஃபினாமினானோட மாடல் எப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதான் சைமுலேஷன்ன்றது. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஏரோடைனமிக் டெஸ்டிங், ஸ்கேல்டு டவுன் மாடல்ஸ் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ், பிளேசிங் தெம் இன் ஒர்க் டெனால்ஸ், கார் மாடல்ஸ், இதெல்லாம் வந்து சைமுலேஷனோடது. ஸோ சைமுலேட் மீன்ஸ் ஐ எம் ட்ரைங் டு இமிட்டேட் இட், ஐ எம் ட்ரைங் டு மேக் இட் ஐயோ ஷேர் பண்ணவே இல்லை, சாரி. So, to simulate means to imitate. In general, simulation involves developing a model of real phenomenon and then performing the experiments on the model evolved. இப்போ எல்பிபி அசைன்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து தே யூஸ்டு ஃபார் ஆப்டிமைசேஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் இன் பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ். பட் சைமுலேஷன்ன்றது ஐ எம் ட்ரைங் டு இமிட்டேட் அ மாடல் ஆஃப் த ரியல் ஃபினாமினான் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னிக்ஸ், எப்படி ரியல் ஃபினாமினல் எப்படி இருக்குன்ற டெக்னிக்ஸை வந்து அலைன் பண்ணிட்டு அதுலேருந்து மாடல் கிரியேட் பண்ணுறது வந்து சைமுலேஷனோடது. சைமுலேஷனுக்கு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அதே தான் டிசிஷன் மேக்கிங் மாதிரி தான். ப்ராப்ளம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அப்புறம் அப்ராப்ரியேட் மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, அந்த மாடலில் உட்காந்து ஒர்க் பண்ணி அப்போது சைமுலேஷனோட ரிசல்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுன்றது தான் 4 ஃபேஸஸ். இதில் மான்டே கார்லே சைமுலேஷன்ன்றது ரொம்ப ஃபேமஸான சைமுலேஷன். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க, ஒரிஜினல் டேட்டா வச்சு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ரெண்டு இம்பார்ட்டன்ட், ஒன்று மாடல் இருக்கணும் சைமுலேஷனுக்கு, ரியல் சிச்சுவேஷனோட அதே மாதிரி ஒரு மாடல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல்ன்றது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வேரியபிள் இன் கொஷின். செகண்ட் வந்து what is significant here is the variable may not be known to explicitly follow any of the theoretical distribution like Poisson, normal and so on. The distribution may be obtained by direct observation or from past records. ஒன்று வந்து மாடல் இருக்கணும், இன்னொன்று வந்து மாடல் வந்து ஷுட் பி அ கிளியர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ரியல் சிச்சுவேஷன். அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ a bakery keeps a record of sale of number of cakes of a certain type and the information relating to sales of 200 days as below. இந்த மாதிரி ஒரு ஒரு டேக்கிங் அன் எக்ஸாம்பிள், அதாவது 200 நாளோட சேல்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ எடுக்கும் போது எப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்ட் நம்பர் ஆஃப் கேக்ஸ் வந்து 5 வந்து நம்பர் ஆஃப் டேஸ் 4 நாள். அதே மாதிரி 12 கேக்கோட டிமாண்ட் 12 கேக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 8. பட் 10 கேக்ஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கேக் தேவைன்ற டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 38 நாளைக்கு அந்த மாதிரி டிமாண்ட் தேவைப்படுறதாம். ஒரு நாளைக்கு 9 கேக் வந்து கண்டிப்பாக போகும், சேல் ஆகுன்ற ஒரு டிமாண்ட் வந்து 62 நாளைக்கு அந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும். இப்போ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, state the major 2 reasons for using simulation to solve a problem. A confectionery sells confectionery items. confectioneryனா என்னடா, சாரி என்ன மித்ரா confectionery? இல்லையா மித்ரா? சிவா confectioneryனா என்ன? சிவா கேக்ஸ் அதெல்லாம் தான். மித்ரா இருக்கீங்களா? மித்ரா கேக்குறதா? ஏன்டா நான் கேள்வி கேட்டா பதிலே வரல? கன்ஃபெக்ஷனரினா என்னன்னு கேட்டேன். நிதிஷ் சிவான்னு. ஓகே, ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் சாப்டர். A confectionery sells confectionery items. Past rate of demand per week in 100 kilograms with frequency is given below. பாஸ்ட் டேட்டானா என்னன்னா லாஸ்ட் 1 வீக்கோட டிமாண்ட் பர் வீக்கோட டேட்டா சொல்றாங்க. 20 கேக்குக்கு தெர் இஸ் 20 அந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து அதோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் தேவைப்படுறது. 15 ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி 15 ஸ்நாக்ஸ் தேவைப்படுறது வந்து 21 டைம்ஸ் வந்து தேவைப்படுறது ஃப்ரீக்வன்சி.
So using the following sequence of randomness, generate the demand for the next 10 weeks. Find out the average demand per week. So இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா first demand per நான் இந்த சம் சொல்லி தரணுமே. இந்த சம் ஹோம்வொர்க் முடிஞ்சிடுச்சா? 34 ஈஸியா இருக்கா? சிவா மித்ரா இனிதான் பொண்ணுமா? ஓகே மித்ரா நீங்க? சரி ஓகே. இது ஏதோ ஒரு சம் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேனே. 34 இந்த சம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 36ஆ? நான் சொல்லி கொடுத்தேன். வெரி ஹை லெவல்ல சொல்லி கொடுத்தேன் சிவா. ஏன்னா அவ ரெண்டு பேருக்குமே அதை பத்தி நாலேஜ் இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே பிகாம் முடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால புக்ல இருந்து அப்படியே சொல்லி கொடுத்தேன். ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் 0, 5, 10 அப்படியே எழுதிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி எழுதிக்கோங்க. ஸோ ப்ராபபிலிட்டின்றது வந்து இதுல வந்து 2 divided by 50. 2 divided by 50 இங்க போடுறேன். டிமாண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ப்ராபபிலிட்டின்றது இந்த டோட்டல்ல வந்து இவங்களோட இந்த டிமாண்ட் பர் வீக்கோட ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். cumulative probability. அப்புறம் range of random numbers. So 0, 5, 10, 15, 20, 25. So frequency வந்து 2, 11, 8, 21, 5, 3. So இதோட total so 2 divided by 50. So 1 வரும். அப்புறம் cumulative probabilityன்றது இது ஃபர்ஸ்ட். அப்புறம் this plus this. இப்போ range of random numbers பாருங்க. இது 4. இப்போ இங்க 1 digit என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. 0, 3, 20,
0.26 25 வரைக்கும், அப்புறம் 41 83 அப்புறம் வந்து 93. இப்போ இங்க 4 இருக்கா, 4க்கு முன்னாடி வரைக்கும் போட்டுக்கோங்க. 0003. அதே மாதிரி 04 to 26 25 வரைக்கும். அப்புறம் இங்க 42வா 25 42வா அப்போ 26 to 41 முன்னாடி நம்பர். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ரேண்டம் நம்பர்ஸ்லாம் வந்து இங்க கவர் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 42 to 83, 84 to 93, அப்புறம் 94 to 99. So இது range of number. See, இப்போ these are all 2 digits. Ranges of random numbers have also to be considered as 2 digits only. Um, so simulated values அவன் என்ன கேக்குறான், using the following generate the demand for the next 10 weeks கேக்குறான். Also find out the average demand per week ன்னு கேக்குறான். அப்போ next 10 weeks னா 2 3 4 5 6 7 8 9 10. random numbers பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டெப் 1 வந்து இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சம். ஓகே, பிகாம் லெவல் சம் தான் இது. ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. இது எங்க யூஸ்ஃபுல் ஆகும்னு கேக்குறீங்களா சிவா? அதாவது இந்த இதோட அவுட்கம் வந்து 70% வந்து சக்சஸ் வரும் சிவா. இந்த இந்த ரேண்டம் நம்பர்ஸோடது இந்த 35 அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படின்னா, இது எங்க யூஸ் ஆகும் நான் சொல்றேன். இந்த ஃபோர்காஸ்ட்ல வந்து ஃபோர்காஸ்டிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நந்தனா, குட் மார்னிங் நந்தனா. அது கரெக்டா சொல்றாங்க. இந்த கிரிப்டோகிராஃபி சிவா, அது நான் சொல்றேன் சிவா, எனக்கு குயிக்கா ஞாபகம் வர மாட்டேங்குது. சயின்ஸ் குரூப்ல வந்து இந்த என்ன சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல ஏரோப்ளேன்ஸோட, இருங்க நான் சொல்றேன். இங்க பாருங்களேன், பிளேஸ் a crucial role in aeronautical engineering. இந்த ஏர்கிராஃப்ட் டைனமிக்ஸ் பண்ணுவாங்க சிவா, ஃப்ளைட் டெஸ்டிங்லாம் நடக்கும். அங்க வந்து இது பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வச்சு.
நான் லைவ் பார்த்ததில்ல. பட் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல அவங்க இந்த ரேண்டம் நம்பர்ஸோடது வந்து யூஸ் பண்ணாங்க. எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. இது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். simulate disturbances and uncertainties. இப்போ லைக் ஏர்கிராஃப்ட் போறது இல்லையா, ஏர்கிராஃப்ட் போகும்போது அந்த இடத்துல ஷேக் ஆகுமா, இல்ல விண்டு எப்படி ஃபுல்லா வரும், இல்லைன்னா வந்து பேர்ட்ஸோட அட்டாக்கு, இந்த மாதிரி இதுக்கு வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, எவ்வளோ தூரம் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட் டைனமிக்ஸ் வந்து இப்போ யாராவது பெரிய பெரிய விஐபிஸ்க்கு வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க செல் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டெமோசிஷன் மாதிரி நடக்கும். அதுல இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இன் ப்ராக்டிக்கலா எனக்கு தெரியல. பட் நான் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம ரேண்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து அதை வந்து இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 இன்ஸ்டன்சஸ் வச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்து குவாலிட்டி ஆஃப் ஏர்கிராஃப்ட், அப்புறம் வந்து கண்ட்ரோலிங் விண்ட்ஸ், கண்ட்ரோலிங் பேர்ட்ஸ், அப்புறம் வந்து இது பேர் என்ன இப்போ பாகிஸ்தான் இந்தியா போது அது ட்ரோன்ஸ் வரும்போது, ட்ரோன்ஸ் மேல பறக்கிறது இல்லையா, ஸோ அந்த ட்ரோன்ஸ் ஏதாவது எனிமி ட்ரோன்ஸ்லாம் வரா மாதிரி இருந்ததுன்னா இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எவ்வளவு தூரம் அதை அட்டாக் பண்ணும். அதுல இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ கூட இருக்கு சிவா, எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இந்த ஏரோநாட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான் பயங்கரமான குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? மட்டும் நான் ஷுவரா சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஃப்ளைட் டெஸ்டிங் முதற்கொண்டு அப்படிதான் சிவா பண்றாங்க. இப்போ நம்மளோட பாகிஸ்தான் இந்தியாவோட அந்த இதுல கூட ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் எடுத்து எந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம வந்து அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் நம்ம எண்ட்லேருந்து போகணும், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து எந்த பீரியட்ல வந்து ஸ்கை வந்து சைலண்டா இருக்கும், எந்த பீரியட்ல வந்து விண்ட் எந்த பக்கமா போகும், எந்த பக்கமா ஏர்கிராஃப்டை இது பண்ணணும், ஃப்ளைட் டெஸ்டிங், அது எல்லாமே வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் மூலமா தான் பண்றாங்க. பட் அந்த லைன் இல்லாததுனால எனக்கு டீடைல் தெரியல. பட் ஆனா அந்த லைன்ல பயங்கர யூஸ்ஃபுல், அது மட்டும் நல்லா தெரியும். இல்ல சிவா, இது எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் யாருமே பண்றதுலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் வந்துருச்சு சிவா. ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ்க்கு சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அப்புறம் வந்து நான் போன கான்செப்ட் படிச்சோம் இல்லையா, வெயிட்டிங் டைம், இது பண்ணி அதுலேருந்து இது அதுலேருந்து வந்து எண்ட் ஆஃப் த டே வி அச்சீவ் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அதுக்கு சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அசைன்மெண்ட்டுக்கு சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடு, வேம் மெத்தட் அப்படிலாம் எந்த மெத்தடுமே கிடையாது. மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட்ன்றதுக்கு ஒரே சாஃப்ட்வேர் தான். லைக் ஹங்கேரியன் மெத்தட் அதெல்லாம் இப்போ எதுவுமே அடாப்ட் பண்ணுறது கிடையாது. டேட்டா போடுவாங்க, டேட்டா போட்டுட்டு ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் என்னெல்லாம் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸை ஃபீட் பண்ணுவாங்க அந்த சாஃப்ட்வேரில். அதுவே அவுட்கம் கொடுக்கும் நம்பர்ஸ் போட்டானோ. அது மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து பாட்லாம் வந்துடுது சிவா. ஸோ இந்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் நான் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இட் இஸ் ஆல் ரீப்ளேஸ்ட் பை பாட்ஸ். பாருங்க, இப்போ இந்த டிராஃபிக் கஸ்டமர் சர்வீஸ் பாட்ஸ் வந்து என்ன பண்றதுன்னா, அதுவே ரியல் டைம் டேட்டா எடுத்துட்டு டிராஃபிக் பேட்டர்ன்ஸ் இது பண்ணி ரூட்ஸ்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த பாட்டே எல்லா வேலையுமே பண்ணிடுது. இப்போ யாரும் மேனுவலா பண்றதே இல்லை, எல்லாமே பாட், ஏஐ சாட் பாட். ஸோ வந்து என்னன்னா வந்து அந்த ஜிபிஎஸ் மூலமா அந்த பாட்டை வந்து எனேபிள் பண்ணி, இப்போ நம்ம எப்படி கூகுள் மேப் இருக்கு அந்த மாதிரி அந்த பாட்டே வந்து அந்த கூகுள் ஜிபிஎஸ் மூலமா பண்ணி எது நியரஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பிளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எதுக்கு கம்மின்றதை அந்த பாட்டே பண்ணி கொடுத்துருது.
அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது பேஸ் கால்குலேஷன் இப்படின்றதுக்கு நம்மளுக்கு வி ஆர் ஸ்டடிங் த தியரி பார்ட். இப்போ ஜேர்னல்ஸ் இப்போ டாலி வந்துருச்சு, ஆனாலும் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் ஏன் படிக்கிறோம்னா நாலேஜ் கெயின் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி. ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல குரூஷியல் ரோல். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறவங்க வந்து கேட்டிங்கன்னா இந்த ரேண்டம் நம்பர்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து பயங்கரமா சொல்லுவாங்க. இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 39 பாருங்க. மித்ரா புரியுதா மித்ரா? நந்தனா இந்த ரேண்டம் நம்பர்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் நந்தனா. ஓகேவா? ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு சிடபிள்யூ சம் கிடையாது. ரேண்டம் நம்பர்ஸா இருக்கட்டும், இந்த ப்ரீவியஸா நம்ம படிச்சோம்ல, அது பேர் என்ன, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதெல்லாம் இட்ஸ் ஆல் பிகாம் ப்ராப்ளம் தான். ஆனா இதெல்லாம் வருது உங்களுக்கு, அதனால கிராக் அவுட் பண்ண ஈஸியா இருக்கும். இல்லையா? எங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இது ஃபுல்லா கவர் ஆகுது சிவா எங்களுக்கு. இது மான்டே கார்லேஷன், பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு, அப்புறம் வந்து அது பேர் முன்னாடி நம்ம படிச்சோமே அந்த சாப்டர், அசைன்மெண்ட் எல்லாருக்குமே வருது. அசைன்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இப்போ ஓகே இல்லை சிவா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இப்பவும் இருக்கு தான் சிவா. நான் ஃபுல்லா அவங்க எடுத்திருக்காங்க. தெரில, ஒருவேளை இந்த வருஷத்துலேருந்து மாத்துறாங்களான்னு தெரில. தானியாக்கும் எடுத்தேன், நான் கிஷனுக்கும் எடுத்தேன் ஃபுல்லா இந்த ஸ்ட்ரெச்சு. இப்போ அடுத்தது ஒன்று, அடுத்த சீக்வன்ஸ் ஒன்று அதுவும் இது பண்ணாங்க. இதெல்லாம் ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் சிவா, கஷ்டமா இருக்காது. மித்ரா இதுல ஏதாவது சேலஞ்சா ஃபேஸ் பண்றீங்களா? ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஐசிடபிள்யூ நினைச்சுன்னு படிக்காதீங்க, ஒரு பிகாம் நினைச்சுன்னு படிங்க. ஆமா, அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா குவிக் வின். சிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்காக அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த, என்ன சொல்றது, ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த டிஜிட்டல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதுன்றது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல நம்ம படிப்போம்ல, இவிஏ, ரெசிடுவல் வேல்யூ, அதெல்லாமுமே பிகாம்ல இருக்கிறது தான் ஃபுல்லா அந்த சாப்டர். ஓகே, இந்த சம் பாருங்க. A manager of a bookstore has to நந்தனா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி நந்தனா. ஓகே, random numbers இப்ப பார்க்க போற சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. The manager of a bookstore has to decide the number of copies of a particular tax law book to order. புக் வந்து ஓகேவா? இப்ப கேக்குதா? காஸ்ட் பிரைஸ் வந்து 60 ரூபா, செல்லிங் பிரைஸ் வந்து 80 ரூபா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ மித்ரா? So 20. Since some of the tax laws change year after, any copy is unsold while the edition is not current must be sold for 30 rupees. அதாவது unsold stock வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க selling price. Distribution of demand for this book has been demand proportion using the following random numbers. Generate the demand for 20 time periods. Calculate the average profit obtainable under each of the course of action open to the manager. What is the optimal policy? So இப்போ வந்து 15, 16, 17, 18, 22 போட்டுக்கோங்க. ப்ராபபிலிட்டி போட்டுக்கோங்க. cumulative probability இது plus இது plus இது போட்டுக்கோங்க. அப்புறம் 0, 0 to 04, 5 to 10, 12, 13 to 32, 33 to 77, 78 to 87, 88 to, அதாவது இந்த 88க்கு முன்னாடி வரைக்கும் 87,
இங்க இருக்கிற ஸ்டார்டிங்கு, இங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எண்டிங் அதான் 78 to 88, அப்புறம் 88 to 94, 95 இருக்கனால 94, 95 to 97, 98 to 99. But demand and profit for the next இது 1 2 3 4 5 6 like 17 18 19 22 வரைக்கும் இயர் ஒன்லேருந்து எடுத்துக்கணும் நம்ம. அவங்க ஏன் வந்து இயர் 20 வரைக்கும்னா, ஏன்னா நம்ம ஜென்ரேட் பண்ண போற அந்த டிமாண்ட் வந்து 20 டைம் பீரியட்ஸ், அதனால 1 to 20 போட்டுக்கணும். இப்போ 15 டைம் பீரியட்ஸ்னா 1 to 15 போட்டா போதும். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் லைனா எழுதிக்கோங்க. 14 02 93 99 18 71 37 இதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 14ன்றது வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 into 32 ரேஞ்சில் இருக்கா. அப்ப டிமாண்ட் என்ன 17. ஸோ 02ன்றது வந்து 2, random number 02. இப்போ எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் வந்து 00லேருந்து 04 குள்ள இருக்கு, அதனால அதோட டிமாண்ட் வந்து 15. இந்த மாதிரி ஃபுல்லா அலைன் பண்ணிக்கணும் எக்ஸ்பெக்டட் டிமாண்ட். இப்போ பாருங்க கண்ணா, டிமாண்ட் வந்து 17, ஓகேவா. நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து அன்சோல்டு இஃப் தான் இது. இது பாருங்க, இட்ஸ் ரியலிஸ்டிக் அசம்ஷன். ஒருவேளை 16 ரூபாய் தான், 16 புக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு இஃப் த ஸ்டாக் இஸ் 16 இது வந்து சப்ளை ஆயிருக்கு. டிமாண்ட் வந்து எனக்கு வந்து இப்படி சப்ளை 16, டிமாண்ட் 17. இதுதான் இந்த இதெல்லாம் நம்ம இப்ப அசஸ் பண்ண போறோம். டிமாண்ட் 17, சப்ளை வந்து 16. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இங்க அன்சோல்டு ஸ்டாக் ஏதாவது இருக்குமா? இங்க சப்ளை 16, 17 டிமாண்ட், அன்சோல்டு ஸ்டாக் ஏதாவது இருக்குமா? இருக்காது. அப்ப 0. கரெக்டா? புரியுது எல்லாருக்கும்? இப்ப இது வரைக்கும் புரியுதா? எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் வரைக்கும் புரிஞ்சுதா நந்தனா? மித்ரா? நந்தனாக்கு புரிஞ்சுதா? சரி. ஏதோ ஒரு சம் போன வாட்டி முந்தின வாட்டி கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து ரேண்டம் நம்பர் ரேஞ்ச் டேபிள். ஒன்று பண்ணுங்க. சரி, நான் இந்த சம் சொல்லித்தரேன். இந்த சம் முடிச்சுட்டு இதே சம்மை போட்டு பாருங்க. ஸோ ரேண்டம் நம்பர் ரேஞ்ச் டேபிள்லாம் டிமாண்ட் அப்புறம் ப்ராபபிலிட்டி. டிமாண்ட் வந்து 15லேருந்து 22 வரைக்கும். ப்ராபபிலிட்டி வந்து 0.05, 0.08, 0.20, 0.45, 0.10, 0.07, 0.03 and 0.02. Cumulative probability.
0.05, this plus this plus this, அப்புறம் அடுத்தது ரேண்டம் நம்பர் ரேஞ்ச். மித்ரா ரேண்டம் நம்பர் ரேஞ்ச் சொல்லுங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் இதுக்கு ரேண்டம் நம்பர் ரேஞ்ச். நந்தனா ரேண்டம் நம்பர் ரேஞ்ச் சொல்லுங்க நந்தனா. ஆ சூப்பர். இங்க பாருங்க கண்ணா 0.5 இருக்குல்லடா, 0.05 இருக்குல்ல, அப்போ 0 to 04 வரைக்கும் போட்டுக்கணும் ரேண்டம் நம்பர், 05க்கு முன்னாடி வரைக்கும். அடுத்தது வந்து அதே மாதிரி 05லேருந்து 4 முடிஞ்சிச்சா, அடுத்தது 05லேருந்து ஆரம்பிச்சு இங்க 0.13 வரைக்கும் இருக்கும்டா, அப்போ 12 வரைக்கும் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க. ம் பாயிண்ட் சொல்ல வேணாம் கண்ணா, அப்படியே சொல்லலாம். 13 சொல்லலாம், 13லேருந்து 32 வரைக்கும். இப்போ சொல்லுங்க அடுத்ததுக்கு. சூப்பர். அடுத்தது 7. இது 80. குட். அடுத்தது ம் ம் 99. புரியுதா? அப்பனா என்னன்னா, எனி ரேண்டம் நம்பர் ரேஞ்ச் பிட்வீன் 13 டு 32 ஓட டிமாண்ட் வந்து 17 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதாடா? ஓகே ரைட். இயர் ரேண்டம் நம்பர்ஸ் எக்ஸ்பெக்டட் டிமாண்ட், இது மூணு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். 20 இயர்ஸ்ன்னு கேட்கறதுனால ஸோ 1 2 3 20 இயர்ஸ்க்கு அப்படியே போட்டுக்கோங்கடா. ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் 14 அப்படியே லைனா எழுதிக்கணும்டா. இங்க கொடுக்குற நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 02 93 99 18 71 37 30 12 10 88 13 00 57 69 32 18. அதே மாதிரி 08 92 73 அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்சோட சேர்ந்து நம்ம இது எழுதிக்கணும். 14ன்றது எந்த ரேஞ்சில் வருது நந்தனா?
13 to 32. அப்ப அதோட டிமாண்ட் என்ன? 17. குட். அதே மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டே வாங்க. மித்ரா கேக்குறதா மித்ரா? கட்டாயம். ஓகே ஓகே, சரி சரி. 2க்கு ரேண்டம் நம்பர் 2க்கு நந்தனா 93. என்ன கண்ணா புரியல? 20. 99க்கு அடுத்தது. குட். அடுத்தது. ம் இது. ம் இது. 30 இல்ல 17. 12. 10க்கும் 16. ம் ஓகே சூப்பர். சிவா நீங்க சொல்லுங்க சிவா. குட் நந்தனா, வெரி குட். 11ல இருந்து 12 வரைக்கும் சொல்லுங்க. 20 வரைக்கும். ம் ம் 16. 18. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்போ இங்க பாருங்க. இப்போ அவங்க ஒரு கிளாஸ் சொல்லியிருக்காங்க. அன்சோல்டு ஸ்டாக். அன்சோல்டு ஸ்டாக்கா இருந்தா 30 ரூபாய்க்கு அது விக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இப்போ இந்த ஒரு அசம்ஷன் எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்ஸ்டோல்ட் இஃப் ஸ்டாக் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன். 16, 17, 18 அது ரேண்டமா எடுத்திருக்காங்க. ஓகேவா? எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா 15, 16, 17. இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டுல வந்து ப்ராஃபிட் எவ்வளோ, 16ல ப்ராஃபிட் எவ்வளோ, 17 புக் வந்து ஆர்டர் ஆயிருந்தா ப்ராஃபிட் எவ்வளோ, 18 புக் ஆர்டர் ஆயிருந்தா ப்ராஃபிட் எவ்வளோ. ஓகே. Looking at the simulated demand pattern, the stock figures have been chosen to find out the optimum course of auctions. Stock figures of 20 or more have not been considered because it is quite obvious such figures will not give optimal course due to high losses for unsold stocks. அதாவது அன்சோல்டு ஸ்டாக்குக்கு வந்து 20 ஜாஸ்தியா 21, 22ன்னு எடுத்துக்கலைன்னா 21, 22 எடுத்துட்டோம்னா ஹை லாசஸ் போயிடும். எனக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் எதுவுமே எடுத்துட்டு வர முடியாதுன்றதுனால நாங்க செலக்ட் பண்ணல. இது கம்ப்ளீட்லி அசம்ஷன் தான். அதனால நாங்க வந்து 3 ஃபிகர் செலக்ட் பண்ணியிருக்கோம். 16, 17, 18ன்னு சொல்றாங்க. இப்போ அதை எப்படி டிராவல் ஆகுறதுன்னு பாருங்க. இப்போ லெட்ஸ் சே இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு வந்து இந்த பார்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அன்சோல்டு வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் அன்சோல்டு இஃப் த ஸ்டாக் இஸ் அப்படின்னா சப்ளை வந்து 16, என்ன டிமாண்ட் வந்து 17. ஏதாவது அன்சோல்டு இருக்குமா? இருக்காது. அப்பனா அது 0. கரெக்டா? சப்ளை 17, டிமாண்ட் 17. ஏதாவது அன்சோல்டு இருக்குமா? இருக்காது. கரெக்டா? சப்ளை 18, டிமாண்ட் 17. அப்ப எவ்வளவு அன்சோல்டு? இந்த 1 தான் நான் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறாங்க? 30 ரூபாய்க்கு விற்பாங்க. கரெக்டா? இந்த கான்செப்ட் புரியுதா?
இப்ப பாருங்க கண்ணா, இங்க வந்து 18ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 18 புக்கு வந்து அன்சோல்ட் ஆயிருக்கு. ஓகே, 18 புக்கு அன்சோல்ட் ஆயிருக்கு. ஒரு அன்சோல்டு புக்கை வந்து 30 ரூபாய்க்கு விற்கலாம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு லாபம் பாத்தீங்க அப்படின்னா 18 17 புக்கோட லாபம் எவ்வளோ? 17 இன்டூ எவ்வளோ சொன்னார் சிவா? 20 ரூபா, கரெக்டா? ஆனா ஒரு புக்கோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ எனக்கு? 30 ரூபா, கரெக்டா? 18 இன்டூ 30. ஸோ அந்த 18 டோட்டல் புக்ஸ் வந்து 18 இன்டூ 20 லாபம் மைனஸ் அந்த புக்ஸ் வந்து அன்சோல்டு நம்பர் ஆஃப் புக்ஸ் மட்டும் சொல்றாங்க, ருபீஸ் சொல்ல. ஸோ 18 இன்டூ 20 மைனஸ் 18, இது நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு. இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பியும். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து புக்ஸோடது வந்து 18 இன்டூ 30, ஆக்சுவலா 342 அப்படின்றது வந்து என்னோட டோட்டல் ஆஃப் புக்ஸ். அப்போ 342 புக்கு நான் வந்து வித்திருக்கேன். ஒரு புக்கோட விலை வந்து 20 ரூபான்னு வித்திருக்கேன். அப்போ 342 இன்ட்டு 20ன்றது வந்து 6840 ரூபா. ஓகே, அந்த ஒரு புக்கு மட்டும் இருக்கு இல்லையா விற்காம, ஒரு சாரி 18 புக்கு டோட்டலா இருக்கு இல்லையா, அதோடது வந்து செல்லிங் பிரைஸ் எவ்வளோ எனக்கு? 30 ரூபா. அப்ப என்னோட லாபம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 6840 மைனஸ் 540, 6300 தான் என்னோட லாபம் சொல்லுவாங்க. என்ன பண்றாங்கன்னா, எவ்வளோ புக்ஸ் அன்சோல்டா இருக்கோ அந்த புக்ஸை வந்து தனியா எடுத்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணிட்டு எந்த அன்சோல்டா புக் இருக்கோ அதை மட்டும் மொத்தமா வந்த லாபத்துல இருக்கிற அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் இது அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து நேற்றுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். லாபம் மட்டும் பார்க்காம எது வந்து வித்து போலியோ அந்த வித்து போகாததுக்கும் நம்ம காஸ்ட் இன்கர் பண்ணி அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ப்ராஃபிட்ல, அதையும் மைனஸ் பண்ணி காமிக்கிறது தான் நம்மளோட நெட் ப்ராஃபிட் அப்படின்ற அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் சம் போடலாம். 15 சிவா நீங்க வாங்க சிவா. 15 இது வந்து டிமாண்டு. எவ்வளவு புக்ஸ் வந்து அன்சோல்டு? சாரி, 16 புக் வந்து சப்ளை, 15 புக் வந்து டிமாண்ட். இப்ப சொல்லுங்க சிவா, எவ்வளோ வந்து அன்சோல்டா இருக்கும் இந்த கேஸ்ல? இங்க 2, இங்க 3, கரெக்டா? ஓகே, இங்க சொல்லுங்க 20 புக்ஸ் வந்து டிமாண்ட், ஆனா 16 புக் தான். ஐயோ,